தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மனிதர்களுக்கும் மிகுந்த தொல்லை கொடுத்து வந்தான் முரன் என்னும் அசுரன். அவனைக் காக்க மகாவிஷ்ணுவை அனைவரும் சரணடைந்தனர். மகாவிஷ்ணு அந்த அசுரனுடன் 1000 ஆண்டுகள் கடுமையாக போர் புரிந்தார். அதன் பிறகு களைப்படைந்து பத்ரிகாசிரமத்தில் உள்ள ஒரு குகையில் ஓய்வெடுக்கச் சென்றார். மகாவிஷ்ணு களைப்புடன் தூங்கிக் கொண்டிருந்த போது அந்த நேரத்தை பயன்படுத்தி முரன் அசுரன் அவரை கொல்லத் துணிந்தான். அப்போது மகாவிஷ்ணுவின் திருமேனியில் இருந்து ஒரு சக்தி பெண் வடிவில் வெளிப்பட்டது. அந்த பெண் சக்தியை முரன் நெருங்கிய போது அவளிடமிருந்து வெளிப்பட்ட ஓங்காரமே அசுரனை எரித்து சாம்பலாக்கியது. துயில் நீங்கி எழுந்த மகாவிஷ்ணு நடந்ததைக் கண்டு அந்த சக்திக்கு ஏகாதசி என்று பெயரிட்டார். உன்னை நினைத்து விரதம் இருப்பவர்களுக்கு நான் சகல நன்மைகளையும் அளித்து வைகுண்ட பதவியையும் கொடுப்பேன் என்று வரமளித்து மீண்டும் அந்த சக்தியை தன்னுள் ஏற்றுக்கொண்டார். இந்த திருநாளே ஏகாதசி ஆகும். ஏகாதசியன்று கண் விழித்து விரதம் இருந்தால் விஷ்ணுவின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்பது ஐதீகம்.